வணக்கம் நேயர்களே. அழகே அழகு என்ற நிகழ்ச்சியில் இந்த வாரம் கோடை காலத்தில் எப்படி நம்ம நம்மளோட அழகை பராமரிக்கிறது அப்படின்ற நிகழ்ச்சிகளை சொல்ல போகிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு என்னென்ன பராமரிக்க முடியும், வீட்டில் இருந்தபடியே என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக சொல்ல வந்திருக்கோம். இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஹேர் கொட்டுது, ரொம்ப முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஃபால் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஹேரு அப்படின்னாலே பொதுவாக தலைமுடி அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அதில் நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஹேரு எப்படி இருக்குது, நம்மளோட முடி என்ன தன்மை வாய்ந்து இருக்குது அப்படின்றது நம்ம தான் கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் என்ன அப்படின்னீங்கன்னா ட்ரை ஹேர், நார்மல் ஹேர், ஆயிலி ஹேர், இது 3 தான் நமக்கு ஹேர் அப்படின்றது டிஃபிகல்ட் பிரிச்சிருப்போம். இப்போ அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா, ட்ரை ஹேரை கவனிக்காமல் விட்டிங்கன்னா காம்ப்ளிகேட்டட் ஹேராக மாறிடும். அது ட்ரை ஹேர்ன்றது முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக உடஞ்சி விழறா மாதிரி இருக்கும். ஸ்ப்ளிட் ஹேர் கீழே வெடிப்பு முடி வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில ஹேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 டேஸ்க்கு ஒன்ஸு ஆயில் மசாஜ் எடுத்துக்கணும். நம்ம அப்படி சப்போஸ் ஆயில் மசாஜ் எடுத்துக்க முடியல அப்படின்றவங்க ஸ்பா ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்பான்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மென்மையாக ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் நீங்கள் மசாஜ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நார்மல் ஹேர்னால் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் மசாஜ் எடுக்க வேண்டியிருக்கும். ஆயில் ஹேருக்கு நார்மலாக நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற முறை எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் அப்படின்னும்போது உங்களுக்கு முடி உடஞ்சி விழறா மாதிரி இருக்கும். ஆயிலி ஹேரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் விட்டுடுங்க. மேக்ஸிமம் 40 ஹவர்ஸ் அந்த மாதிரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 40 ஹவர்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்க்காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வழிகிற மாதிரி தெரியும் அங்கேயே. ஆனால் அதுவும் தெரியல, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேப்ரைசிங் அப்படின்றது இது பழங்கால முறை தான். இப்போ ஆவி பிடிக்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேப்ரைசிங் அப்படின்றது நீங்கள் ஹேரில் நல்ல ஹேர் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆயில் லீக் ஆகிறது தெரியும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு ஹேர் எடுத்து பாருங்கள். அதோட வேர்க்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆனதும் தெரியும், இல்லை அதில் ஆயில் இருக்கிறதும் தெரியும். அந்த இடத்த அழுத்தி பார்த்தீங்கன்னா விரல் நுனியிலேயே உங்களுக்கு ஆயில் உங்களுக்கு ஸ்ப்ரிட் ஆகி கையில் விரலில் நுனியில் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஹேர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம செய்ய வேண்டிய முறைகளை செஞ்சிட்டிங்கன்னா நார்மலாக ஹேர் வந்துடும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரை ஹேரு இல்லை நார்மல் ஹேரு இல்லை ஆயிலி ஹேரு இதை மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்துக்கணும். இல்லை அது அப்படியே பராமரிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காம்ப்ளிகேட்டட் ஹேராவோ இல்லை சென்சிட்டிவ் ஹேராவோ மாறிடும். அது இப்போ அந்த மாதிரி ஹேர் நீங்கள் மாறினதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்தீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இத்தனை சிட்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக பழங்கால முறைப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஆயிலி ஹேர் அப்படின்றவங்களோ இல்லை ட்ரை ஹேர்ன்றவங்களோ வீக்லி ஒன்ஸு நம்ம நார்மலாக தலை குளிக்கிறது தான். ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லது. இப்போ சம்மர் சீசன் அப்படின்றனால உங்களுக்கு வெயில் அதிகமாக ஹேரில் பட்டு ரொம்ப பாதிச்சிருக்கும். அதனால் கம்பல்சரி ஆயில் மசாஜ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கு அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் என்ன ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. பேக்குன்றது முட்டையோட வெள்ளைக்கரு போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஹேர்லேயே மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ண முடியல, இல்லை எங்களுக்கு அது தெரியல அப்படின்னீங்கன்னா இப்போ ஷாம்பூ பாட்டிலுங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இப்போ ஹேருக்கு வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் ஹேருக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலும் தேவை, நீரும் தேவை உங்களுக்கு. அதே போல் சுத்தமான காற்று அதுவும் தேவை. ஹேர் வளர்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து போஷாக் கொடுக்கணும். அதுக்கு போஷாக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே வந்து அதோட போஷாக்கு வந்து அதோட சத்தெல்லாம் வந்து அது எடுத்துக்கும். அதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்சியம் அயன் சத்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ அந்த கால்சியம் அயன் சத்து வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னீங்கன்னா, இப்போ நார்மலாக குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்கிறத விட எடுக்கும்போதே செய்யுங்க. இதே மாதிரி நம்ம ஹேர் பற்றியே நாளை நிகழ்ச்சியில் திருப்பியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.